முதல்ல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்க போலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே அவங்க பிளான்ஸ்லாம் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா 282 ரன் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டார்கெட் செட் பண்ணாங்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணிருக்காங்களா? இதுதான் ரொம்பவே த்ரில்லிங்கான இடம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட வின்னர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, 27 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 27 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணியிருக்காங்களா? டீட்டெயிலாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, சொல்றேன். 2025 கிரிக்கெட் உலகத்துல என்னதான் நடக்குது, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆண்ட பரம்பரை டீம்ஸ்லாம் பயங்கரமா தோத்து மண்ணை கவ்வுறாங்க. ஆனா இது வரைக்கும் ஜெயிக்காத டீம்ஸ்லாம் ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ஆகுறாங்க. நீ ஆர்சிபியை தானே சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். எஸ், சவுத் ஆப்பிரிக்கா 27 வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு இன்னைக்கு சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அதான் இந்தியா ஃபைனல்ஸ் போலயே. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சா உண்மையாவே சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் வந்தப்போ பயங்கர ஹைப் இருந்தது. ஏன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கேப்டனை பத்தி பார்ப்போம். பேட் கமின்ஸ் ரீசெண்டா நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட வந்து ஒரு 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வச்சிருக்காரு. WTC 2023 வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடந்ததுல அதோட வின்னிங் கேப்டனும் பேட் கமின்ஸ் தான். அப்போ இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு கூடுதலா ஆட் பண்ற மாதிரி ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அவர் ரீசெண்டா கலந்துகிட்ட ஃபைனல்ஸ் எல்லாத்துலயுமே இவங்க டீம் வின் பண்ணிருக்கு. அப்பனா ஒரு டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அந்த டீம்ல ஜாஸ் ஹேசல்வுட் இருந்தாரு அப்படின்னா அந்த டீம் கண்டிப்பா ஜெயிக்கும். ரீசெண்டா ஆர்சிபி ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். அண்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் இந்த செமிஸ்க்கு வர்ற வரைக்கும் தான் ஒரு மாதிரி தடுமாறுவாங்க. ஆனா ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணிட்டு போகாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் டீம். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்க சூப்பரா ஆடிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அவரோட கேப்டனை பத்தி பேசியே ஆகணும். கேப்டன் தெம்பா பவுமா இது வரைக்கும் 9 மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுல 8 வின் பண்ணியிருக்காரு, ஒரு டிரா ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் பவுமா கேப்டன்சி எடுத்துக்கிட்டதுல இருந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட தோத்ததே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியா, அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா டீம். இவங்க 2 பேர் ஃபைனல்ஸ் வர்றப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஈஸியா சொல்லவே முடியல. அதுதான் இந்த மேட்சுக்கான ஹைப்பையும் ஏற்படுத்துச்சு. முதல்ல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்க போலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே அவங்க பிளான்ஸ்லாம் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா 100% ஒர்க் ஆச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவை செட்டில் டவுன் பண்ண விடவே இல்லை. ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவை 112 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா சார்பா 5 விக்கெட் வந்து ரபடா எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்து களமிறங்கின சவுத் ஆப்பிரிக்கா 138 ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரி, வழக்கம் போல ஆஸ்திரேலியா தான் கப்பு வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்து போலிங்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் அகைன் ரபடா 4 விக்கெட் எடுத்து இந்த இன்னிங்ஸ்லயுமே அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருந்தார். ஒரு வழியா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ண 282 ரன் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டார்கெட் செட் பண்ணாங்க. இந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, ஜாஸ் ஹேசல்வுட் இருக்காரு, நேத்தன் லாயன் இருக்காரு. சோ ஒரு கம்ப்ளீட் பேக்கிங் இருந்துச்சு அவங்களுக்கு போலிங்ல. முதல் ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி தான் ஏர்லி விக்கெட்ஸும் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் ரொம்பவே த்ரில்லிங்கான இடம். சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து அந்த கப்பை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எய்டன் மார்க்கரமும் கேப்டன் தெம்பா பவுமாவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. கிட்டத்தட்ட 140 ரன்னுக்கு மேல அந்த பார்ட்னர்ஷிப் போக எய்டன் மார்க்கரம் 100 வேற அடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் எய்டன் மார்க்கரம் செஞ்சுரி, இன்னொரு பக்கம் பவுமா வந்து ஒரு 60+ நாட் அவுட்ல இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் டே முடிவுல கிட்டத்தட்ட 69 ரன் அடிச்சா போதும் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்குல தான் சவுத் ஆப்பிரிக்கா களமிறங்கினாங்க. ஸோ டார்கெட் செட் பண்ணதும் ஆஸ்திரேலியா தான் ஃபேவரட்ஸ், அவங்க தான் ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அதை அப்படியே அப்செட் டவுன் மாத்தினாங்க. அந்த டேவோட முடிவுல 69 ரன் அடிச்சா வின் அப்படின்ற நிலைமையில வந்து சவுத் ஆப்பிரிக்கா கம்ப்ளீட்டா ஃபேவரட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா எதிரில் நிக்கிறது ஆஸ்திரேலியா. என்ன வேணா நடக்கும், டக்குன்னு ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் ஆப்பிரிக்கா இக்கெட்ல போயிடுவாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இந்தியா டைம்ல 3:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சது. 69 ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா வின்னு, ஆல் அவுட் ஆக்குனாங்களோ ஆஸ்திரேலியா வின்னு. 2 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சது. ஸோ ஆஸ்திரேலியா கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்க வருவாங்க, கண்டிப்பா சூப்பரா அவங்களோட போலிங் அட்டாக் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இன்னைக்கு மேட்ச் பார்க்க உட்காந்தோம். அண்ட் அதே மாதிரி முதல்ல ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்த பவுமாவோட விக்கெட், கேப்டன் பவுமாவோட விக்கெட்டை தூக்கிட்டாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட் விழுந்துச்சு. ஓகே, ஆஸ்திரேலியா உள்ள வராங்க, என்னமோ ஒரு 40 ரன் தான் அடிக்க வேண்டியது இருக்கு, பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனா ஏடன் மார்க்ரம் அதை பத்தி கேரே பண்ணல, அவர் ஜாலியா ஆடிட்டாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவும் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்த ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து அந்த கப்பை வாங்கிட்டு வந்து நாங்க தான் இந்த வருஷத்தோட சாம்பியன்ஸ் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 2025 WTCயோட வின்னர் சவுத் ஆப்பிரிக்கா தான். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன 27 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ICC டிராஃபி வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ICC டிராஃபி வின் பண்ணிருக்காங்களா? எஸ், பண்ணிருக்காங்க. 1998ல ICC நாக் அவுட் டிராஃபில சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல்ஸை வின் பண்ணி சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ICC டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மாறிட்டாங்க, ஏகப்பட்ட கேப்டன்ஸ் மாறிட்டாங்க. இதுக்கிடையில நம்மளோட ஃபேவரட்டான பிளேயர்ஸ்லாம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்க, அவங்கலாம் கப் அடிக்காமலே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கேப்டன் பவுமா உண்மையிலே கிரேட்டுங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 27 வருஷமா ஒரு டிராஃபி டிராட் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சுல, அதை பவுமா வந்து தீர்த்து வச்சுட்டாரு. அண்ட் முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாராவது உங்ககிட்ட வந்து சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ICC டிராஃபி வின்னே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி ஒரு ICC டிராஃபி வின் பண்ணிருக்காங்க, இது 2வது கப் அப்படின்னு சொல்லி நீங்க கெத்தா சொல்லலாம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான். அடுத்த ஒரு சர்க்கிள் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபைனல்ஸ் நடக்கும். அதுல ஃபைனல்ஸ்ல இந்தியா வருமானு பார்க்கலாம். அண்ட் அதுக்கான மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜூன் 20ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. ரீசெண்டா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்த கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா இப்போ அடுத்த கேப்டன் யாருன்றதை வந்து இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.